சட்டமன்றம் முடிஞ்சு போகும்போது சமரசம் அப்படின்னு திரும்பி பார்த்தேன். 4:30 மணிக்கு தோட்டத்துக்கு வந்துடுங்கன்னார். சரிங்கன்னு போனோம். அப்போ எம்எல்ஏ, அவர் முதல்வர். சரிங்க அப்படின்னு சொன்னேன். 4:30 மணிக்கு தோட்டத்துக்கு நான் 4 மணிக்கே போயிட்டேன். அங்கே அவருடைய பாதுகாவலர் ஆறுமுகன் பகலில் கூட 5 செல் பேட்டரி கையில் வச்சுன்னே இருப்பார். அப்போ இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டார், இப்பவும் இருக்கார். அவர் இருந்தார். இன்றைக்கி ஒன்றும் ப்ரோக்ராம் இல்லையே, எதுவும் சொல்லலையே தலைவர், அவர் ரெஸ்ட்டில் இருக்கார் மேலே, நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னார். அவர் சொல்லி வந்திருக்கிறேன். நான் 4:30 மணிக்கு வர சொன்னால் நான் 4 மணிக்கே வந்துட்டேன். அவர் சொன்னால் வந்து பார்த்தா பேசிட்டு போகிறோம், இல்லைன்னா அங்கே வந்து போனோன்ட்டு வீட்டுக்கு போக போகிறேன் அப்படின்னு சொன்னேன். சொல்லி முடிச்சுனே இல்லையா, மேலேருந்து கால் வருது. லோக்கல் இது எடுக்கிறார். யார் வந்திருக்காண்ணா? சமரசம் வந்திருக்காங்க. அவர் விருந்தினமாக இருக்க இடது பக்கம் உட்கார வச்சு மோர் கொடுங்க அப்படின்ட்டார். சரிங்க. அவருக்கு உடனே எது கீழே நடந்தாலும் அதை மேலே இருந்தே தெரிந்து கொள்ளக்கூடிய ஃபோன், ரகசிய ஃபோன் அவர் வைத்து கொண்டிருந்தார். இது உலகத்துக்கு சொல்ல வேண்டிய விஷயம். எல்லாம் நினைக்கிறாங்க கீழே என்ன நடக்குதுன்னு. இப்போல்லாம் பல கேமராக்கள் எங்கெங்கே ஒவ்வொரு இதில் பாப்பா, இதெல்லாம் வழி இல்லை. கீழேயே ஒரு மைக்கு வச்சுருப்பார், அம்மா படம் வச்சுருக்கிற இடத்துல. அந்த மேலே அவர் இடத்துல ஸ்பீக்கர் அங்கே இருக்கும். இங்கே பேசுறது பூரா அவர் கேட்டுக்கிட்டு இருப்பார். அந்த வசதி இருந்துச்சப்போ அது ரொம்ப பேருக்கு தெரியாது. ஆனால் எங்கம்மா ரொம்ப நெருக்கமாக தெரிஞ்சவங்களுக்கு சிலருக்கு தெரியும். அது எனக்கு கூட அவர் இறந்த பிறகு தான் தெரியும், அவருக்கு இருக்கும்போது தெரியாதப்போ.